என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் ஜென்மராசி முதல் 12ஆம் இடம் வரை அந்தந்த இடங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்தெந்த இடங்களாக வருகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ஸ்தான பலன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஜென்மராசிக்கு பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்திலும் 2ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்திலேயும் மற்றும் 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்திலும் 8ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலும் 11ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்திலும் 12ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்திலும் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த மாதிரி சஞ்சாரம் பண்ணக்கூடிய பலன் மற்றும் பார்வைகள் இருக்கிறது. இவருடைய பார்வை 3 பார்வைகள், அதாவது 4, 7, 8 இந்த பார்வைகள் உங்கள் ஜென்ம ராசிக்கு எந்த இடத்துக்கு வருகிறது. உங்கள் ஜென்ம ராசிக்கு முதல் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்திலும், 2வது பார்வை 7வது பார்வையாக இந்த உங்கள் ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடத்திலும், 3வது பார்வை 8வது பார்வையாக உங்கள் ஜென்ம ராசிக்கு அதாவது 10ஆம் இடத்துக்கும் இந்த பார்வை அமைகிறது. இந்த பலனை நம்ம எப்படி பார்க்குறது? உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் உங்கள் லக்கணத்துக்கு ராசிக்கு எந்த இடத்துல இருந்தார், இப்போ என்ன திசை நடக்குது, அப்போ என்ன திசை ஆரம்பமாச்சு, இப்போ என்ன திசை நடக்குது அப்படிங்கிறதையும் இந்த கோச்சார பலன்களையும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் இணைத்து பார்க்கும்போது உண்மையான பலன்கள் உறுதியாக உங்களுக்கு தெரிய வரும். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.